கம்பம் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள்கள் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். கம்பம் நகராட்சி முகையதீன் ஆண்டவர்புரம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியை ஆரோக்கியம்மாள் தலைமை தாங்கினார். கம்பம் நகர திமுக வடக்கு மற்றும் தெற்கு நகர செயலாளர்கள் வீரபாண்டியன், பால்பாண்டி ராஜா, திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் ரா பாண்டியன் முன்னிலை வகித்தனர். கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் பங்கேற்று முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு மாணவ மாணவியர்களுக்கு தற்போது அளித்து வரும் சலுகைகள் பற்றி விளக்கி பேசி இப்பள்ளி மாணவிகள் 75 பேர்களுக்கு அரசின் விலையில்லா சைக்கிள்கள் வழங்கினார். பின் பள்ளி மாணவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள் பற்றிய கேள்விகளை மாணவிகளிடம் கேட்டு சரியான பதிலளித்த மாணவியர்களுக்கு ரொக்க பரிசளித்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உத்தரவில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் முயற்சியில் நபார்டு வங்கி உதவியுடன் 1,10,00,000 ரூபாயில் கட்டப்பட்டு வரும் 6 வகுப்பறை கட்டிடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் 11வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் சாதிக் மற்றும் கம்பம் நகர்மன்ற உறுப்பினர்கள், திமுகவினர், பள்ளி ஆசிரியைகள், மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.